காய்ஸ், ஒரு படத்துல ஹீரோவை விட வில்லன் தரமா இருந்து ஹிட்டான ஒரு 5 படங்களை இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுல 5ஆவதா இருக்கிற படம் பாத்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜோட விக்ரம் படங்க. இதுல கமல் ஹீரோவா இருந்தாலும் லாஸ்ட் 10 மினிட்ஸ் தாங்க சூர்யா வில்லனா வந்திருப்பாரு. அந்த ரோலெக்ஸ் கேரக்டரை பார்க்க நிறைய ஃபேன்ஸ் இன்னுமே இருக்காங்க. 4ஆவதா இருக்கிற படம் பாத்தீங்கன்னா அதே லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல வந்த மாஸ்டருங்க. இதுல தளபதிக்கு ஈக்குவலா சைலண்ட் வில்லனா விஜய் சேதுபதி நடிச்சிருப்பாருங்க. இந்த படத்துல பெருசாவும் பேசப்பட்டாரு. 3ஆவதா ஏஆர் முருகதாஸோட டைரக்ஷன்ல வந்த மகேஷ் பாபுவோட ஸ்பைடருங்க. இதுல எஸ்.ஜே. சூர்யா கேரக்டர் தரமா இருக்குங்க. ஆக்டிங்கும் பொளந்திருப்பாரு. அடுத்ததா த ரியல் ஓஜி படமான 16 வயதினிலே. இந்த படத்துல கமல்ஹாசன் ஆக்டிங் பொளந்திருப்பாருங்க. பட் படம் வந்ததுக்கு அப்புறமா ரஜினியோட வில்லனிசம் தாங்க அதிகமா பேசப்பட்டுச்சு. 1ஆவதா இருக்கிற படம் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வில்லனுக்காகவே எடுக்கப்பட்ட படமான தனி ஒருவனுங்க. இதுல அரவிந்த் சாமியோட கேரக்டரைசேஷன் மிரட்டலா இருக்குங்க. லாஸ்ட்ல வில்லனை ஹீரோவா காட்டி முடிச்சிருப்பாங்க. காய்ஸ், இந்த படங்கள்ல உங்களோட ஃபேவரட் படம் எது? நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா அந்த படத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.